குமார் சார் வணக்கம். குமார் சார், இந்த நீதிமன்றம் தெளிவுபடுத்தக்கூடிய இந்த விடயங்கள் 14 கேள்விகள் ஜனாதிபதி கேட்டிருந்தாங்க, நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விளக்கங்களை எப்படி பாக்குறீங்க? 70 வருஷம் திரு அண்ணா அவர்கள் துவங்கிய காலத்திலிருந்து ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் இப்படி எல்லாம் சொன்னது, இப்படி எல்லா டைலாக்குகளுக்கும் இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தால். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. அண்ணல் அம்பேத்கர் இயற்றிய அரசியல் சட்டத்திற்கு இது வலு சேர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. ஓகே, நான் அதை கடந்த மதிவாணன் ப்ளீஸ், நீங்க பேசும்போது நாங்க பேசல, ஃபைட்டர் பீஸ் மாதிரி நீங்க எங்களெல்லாம் ஆஃப் பண்ணாதீங்க தயவுசெய்து. உங்க கருத்து பொய் நான் சொன்ன மக்கள் பாத்துட்டு ஒபினியன் ஆஃப் தி கோர்ட் தான் சார். அதுதான் கேக்குறேன் சார். அதுதான் நீங்க கேளுங்க, நீங்க கேட்டா நான் எங்க கேட்க போறேன்? சார் சொன்னாரு ஒபினியன் தான் அவரு சொன்னாரு, அவர் தீர்ப்பு சொல்லல. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே ஓகே நான் சொல்றேன். அதாவது குடியரசுத் தலைவர் கேட்டது ஒபினியன், அதனால ஒபினியன் தான் அதை எடுத்துக்கணும், ஒபினியன் தான் எடுத்துக்கணும். ஆனால் அந்த கருத்துல லா பைண்டிங் இருக்கிறது. அதான் இவரு ஏதோ வாய்ச்சல் வீரர்கள்ங்கிறத காமிக்கிறதுக்காக வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. இவர் முழுசா படிச்சு எல்லாத்தையும் படிச்சான்னு கேட்டுட்டு இருக்காரு. சட்டம் என்பது குடியரசுத் தலைவர் 14 கேள்விகளை கேட்டிருக்கிறார். அதுல இதுவும் ஒரு கேள்வி. ஆளுநருடைய அதிகாரத்தையோ குடியரசுத் தலைவர் அதிகாரத்தையோ குடியரசுத் தலைவர் முடிவுகளிலேயோ நீதிமன்றம் எந்த இடத்தில் தலையிட முடியும் என்று விளக்குங்கள் என்று கேட்டிருக்கிறது. அதற்காக இந்த பதிலை சொல்லி இருக்கிறார்கள். இதை முதல்ல நண்பர் மதிவாணன் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல என்னன்னா, பெறப்பட்ட இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. இப்போ திமுக வந்து இத்தனை முயற்சி எடுத்து பல கோடி ரூபாய் வக்கீல்களுக்கு பீஸா கொடுத்து ஒவ்வொரு இயரிக்கும் 30 லட்சம் 40 லட்சம் கொடுத்து பொதுமக்கள் பணத்தை கரைச்சி கட்டப்பண்ணாக்கி கடைசியில இன்னைக்கு வந்து அதே இடத்துல பெறப்பட்ட இடத்துல நின்று இந்த ஜட்ஜ்மெண்டால எந்த முன்னேற்றமும் அது சட்டத்தில் இருக்கிறபடி இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் லா எப்படி இருக்கிறதோ அந்த சட்டத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறது உச்ச நீதிமன்றம். இந்த உறுதிப்படுத்தப்பட்டதுன்னா இது என்ன பிரவீன், இது என்ன மாதிரி பொய்ய பதிவு பண்ண முடியாதுங்க. இருங்க சார், இருங்க. அதே சமயத்துல ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது, மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. கிடையாதுன்னு சொல்லவே இல்லை. ஆளுநருக்கு இப்பதானே படிச்சு காமிச்சாரு. ஆளுநர் கையெழுத்து நாங்க போட முடியாது, அது போல எங்க உத்தரவை ஆளுநர் எழுத முடியாதுன்னு சொன்னாருன்னா அதெல்லாம் அது கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். மத்திய அரசை உருவாக்குனது மக்கள் தான், இதே மக்கள் தான். மத்திய அரசை உருவாக்குனதுல தமிழக மக்களுக்கு பங்கு இருக்கிறது. இங்க இருக்கு 40 எம்பிக்கள் அங்க போயிருக்கிறார்கள். அதனால நீதிமன்றம் கொடுத்ததுல இன்னும் கிளாரிட்டியோட கொடுத்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரையில திமுகவுக்கு 0.1% கூட சக்சஸோ ஒத்தியோ அவங்க பாராட்டுறதுக்கோ எதுவுமே இல்லை. இனிமையாவது அவங்க ஒத்துக்கணும். இனிமையாவது சட்டத்திட்டங்களை அரசியல் சட்டம் ஒரு மசோதாவை காரணமே இல்லாம நீண்ட காலத்திற்கு ஆளுநர் எந்த முடிவு எடுக்காம கிடப்பில் போட்டு வச்சிருந்தா நீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? கிடப்பில் போடக்கூடாது, 3 வாய்ப்பு தான் சொல்லிட்டாங்க, 3 வாய்ப்பு தான் பயன்படுத்தணும் அப்படின்ட்டாங்கல்ல. ஆமா சார், 3 வாய்ப்பு சொல்லியிருக்காங்க சார். 200ல மசோதா அனுப்பினால் அதுல கையெழுத்து போடலாம், அல்லது குறைகள் இருந்தால் சுட்டி காட்டலாம். அதை திருப்பி அப்படியே அனுப்பினாலும் கூட திரும்ப கையெழுத்து போடுறத தவிர வேற வழி இல்லை என்று சட்டத்துல இருக்கிறது. ஆனால் 201ல என்ன சொல்லியிருக்குன்னா, 201ல என்ன சொல்லியிருக்கின்றால் அவருக்கு தீர்க்க முடியும், அவரால் முடிவெடுக்க முடியல என்றால் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் என்று அரசியல் சட்டத்தில் இருக்கிறது. குடியரசுத் தலைவர் 3 வாய்ப்பு குடியரசுத் தலைவர் முடியும். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் அதுல கையெழுத்து போட முடியலன்னா ஆளுநர் மூலமா ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கலாம் அப்படி என்று இருக்கிறது. சட்டத்துல அப்படித்தான் இருக்கிறது. 47ல இருந்து அம்பேத்கர் சட்டத்துல அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, இப்ப புதுசா என்ன சொல்லியிருக்காங்க? புதுசா ஒண்ணுமே சொல்லல. திரும்ப லேப்ஸ் இருந்தா, குறிப்பிட்ட கால வரையறைக்கு மேல காலதாமதம் இருந்தால், லேப்ஸ் இருந்தால் நீங்கள் திரும்ப நீதிமன்றத்தை நாடலாம். நாங்கள் அவருக்கு அறிவுறுத்தத்தான் முடியுமே தவிர நாங்கள் உத்தரவு போட முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அறுதிட்டு சொல்லிவிட்டார்கள். அதனால இதுதான் இது
இது ஈக்குவல் டு தீர்ப்பு தான். ஆளுநர் எப்படி செயல்படணும் என்ன சொல்லிருக்கு இந்த ஒப்பீனியன்ல அவரை சொல்லுங்க. ஆளுநர் எப்படி செயல்படணும், ஆளோட வேலை என்ன அது சொல்லுங்க. கோர்ட்டுக்கு இதுல நீ கேட்டீங்க சொல்லுங்க சார். நீங்க கேட்டீங்க சார், அவரு நீங்க கேட்டீங்க இல்லையா, அதை அவர் சொல்லட்டும். நான் பேசுறேன் சார். 163(2)ல ஒரு ஆளுநருக்கு தன் விருப்பப்படி செயலாற்றுவதற்குரிய அதிகாரம் இந்த அரசியல் சாசனப்படி ஒரு ஆளுநருக்கு வழங்கப்பட்டுள்ளதா என்ற கேள்வி எழுப்பப்பட்டால் நல்ல கவனிச்சுங்க, அது பற்றி ஆளுநரின் முடிவே அறுதியானதாகும். அப்படி அவரால் புரியப்படும் எத்தகைய செயலையும் அவர் தம் விருப்பப்படி விருப்பம் போல் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஒரு விஷயம் புரிஞ்சாங்க ரெண்டு பேரும் அவங்க வசதிக்கு இதை எப்படி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாங்க எனக்கு அதை சொல்லுங்க அவங்கள. சார் சார் கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லுங்க சார். சும்மா நீங்க சும்மா இருங்க சார். இருங்க அதெல்லாம் முன்னாடி இஸ் தி கவர்னர் ஆஃப் இருங்க அவர் முடிக்கிட்டு நான் வரேன் உங்ககிட்ட. நீங்க தெளிவுபடுத்துங்க. ஆர்டர் காப்பி இங்கிலீஷ்ல இவரு எப்படி தமிழ்ல முதல்ல டிரான்ஸ்லேட் இருங்க. அதுக்கு முக்கியமான அம்சம் ஏதோ படிக்கிறேன்னு சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. அதுல ஆர்டரே இல்லன்னு நான் ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க தெளிவுபடுத்துங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அவர் முடிக்கிட்டு உங்க சண்டைய தெருவில் வச்சுக்கீங்க. ஒரு நம்மள மதிச்சு கூப்பிட்டுருக்காங்க. உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க, எங்க கருத்தை நாங்க சொல்றோம். சரி சரி கருத்து சொல்லுங்க சார், பொய் சொல்லாதீங்க சார். கருத்து வேற பொய் வேற. முடிக்கட்டும் ஒரு நிமிஷம். திரும்ப அதாவது நான் திரும்ப அதை சொல்லி ஆகணும். ஒரு ஆளுநருக்கு தம் விருப்பம் போல் செயலாற்றுவதற்குரிய தன் விருப்பம் போல எப்படி செயல்பட முடியும்? இது என்னங்க அபத்தமா எப்படி அலோவ் பண்ண முடியும்? கேப்போம் சார். தன் விருப்பம் போல எப்படி செயல்பட முடியும்? நம்ம கேப்போம் சார். நம்ம கேப்போம். ஒரு நிமிஷம் இருங்க. அவர் முடிச்சிட்டா நான் கேப்போம். இந்த அரசியல் சாசனப்படி ஒரு மாநில ஆளுநருக்கு வழங்கப்பட்டுள்ளதா என்ற கேள்வி எழுப்பப்பட்டால் அது பற்றி ஆளுநரின் முடிவே அறுதியானதாகும். அப்படி அவரால் புரியப்படும் எத்தகைய செயலையும் அவர் தம் விருப்பம் போல் செய்திருக்க வேண்டும் அல்லது செயல்பட்டிருக்க கூடாது என்ற காரணம் காட்டி அத்தகைய செயல் செல்லத்தக்கதல்ல என்ற கேள்வியை எவரும் கேட்க முடியாது. இதுதான் சட்டம் 163 இருக்கு. 163 இதுல ஏங்க இருங்க. இந்த கோர்ட்டுக்கு போனதே என்ன சார் கேள்வி? ஆர்டிகல் 200 பிரகாரம் நிறுத்தி வைக்க முடியுமா, நிறுத்தி வைக்க முடியாதா? மதிவாணன் கொஞ்சம் இருங்க சார். நீண்ட காலத்துக்கு மசோதாவை கிடப்பில போட முடியாது சொல்லிட்டாங்களா இல்லையா சார்? தான் விருப்பம் எப்படிங்க செயல்பட முடியும் சார்? இல்ல இல்ல இந்த மூன்று நான் கேக்குறேன் சார். அந்த பாயிண்ட் கேளுங்க சார். தான் விருப்பம் போல பேசல, தான் விருப்பம் போல எப்படி செயல்பட முடியும்? நான் கேக்குறேன் சார். கொஞ்சம் இருங்க சார். கொதிச்சு விட கொஞ்சம் கம்மன் இருக்கு சொல்லுங்க சார். இல்ல இல்ல கம்மன் இருக்கு சொல்லுங்க சார். சப்ஜெக்ட் பேசுறீங்களா? மூன்று கம்மன் அதெல்லாம் வேண்டாம். பொதுக்கூட்டமா பேசுறீங்க. நீங்க தனியா பேசுறாங்க. இது விவாதம் பண்ணுங்க. நான் பேசுறது நீங்க பதில் சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். நீங்க பேசுற வரைக்கும் இல்ல இல்ல தன் விருப்பப்படி செயல்படலாம். ஒரு ஆளுநர் தன் விருப்பப்படி செயல்படலாம் நீங்க சொல்றீங்களா? தீர்ப்பு இருக்குன்றீங்களா? இல்ல சார். இல்ல சார். சட்டத்துல சட்டம் படிச்சது சட்டம். அரசியல் சட்டத்துல தமிழாக்கம் பண்ணி சொல்லுறேன் உங்கள்ட்ட. இல்ல இந்த மசோதா தொடர்பாக 3 வாய்ப்புகள் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கானா இல்லையா? இல்ல இல்ல சார். ஒரு ஆளுக்கு 3 வாய்ப்புகள் இருக்கு. அதுல மாற்று கருத்தே இல்ல. 3 வாய்ப்பு தான் இருக்கு. அப்ப 3 வாய்ப்பு தவிர வேற எதுவுமே அவரால் பண்ண முடியாது. எப்படி அவர் விருப்பப்படி செயல்படலாம்னு சொல்ல வரீங்க? கையெழுத்து போடுறதுக்கு கிடப்புல வைக்கிறது, அதை வந்து பரிசீலிக்கிறது, பரிசீலனையில் இருக்கு என்று சொல்லிக் கொண்டிருந்தது எல்லாம் தான் நீதிமன்றத்துக்கு அதுல வந்து சட்டத்துல தெளிவாக இல்லை. அம்பேத்கர் ஏற்ற காலத்துல அந்த சட்டம் தெளிவாக இல்லை, கிளாரிட்டி இல்லை. அதுல ஒரு கிரே ஏரியா இருக்கிறது. அந்த கிரே ஏரியாவை நாங்க 143ல நாங்க ஃபில்அப் பண்ணிருக்கோம்னு சொல்லினா இந்த 2 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு ஏற்கனவே கொடுத்திருந்தாங்க. அந்த தீர்ப்பு அரசியல் சட்டத்துக்கு எதிரானது என்று இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அந்த தீர்ப்பு அரசியல் சட்டத்துக்கு எதிரானது தீர்ப்பு மாத்த சொல்லுங்க. தீர்ப்பு தீர்ப்பா ஒபினியனா அது மட்டும் அதையும் தெளிவுபடுத்துங்க. இதுல ஒரு கோர்ட்ல வழக்கு தொடர்ந்தா நாம என்ன கேட்கிறோமோ அதைத்தான் அவங்க அந்த பாஷையில தான் கொடுப்பாங்க. இது கேட்டது குடியரசுத் தலைவருடைய ஒப்பீனியன். குடியரசுத் தலைவர் 14 கேள்விகள். அப்ப நீங்க ஒபினியன் சொல்லுங்க. குடியரசுத் தலைவர் ஒபினியன் சொல்றாரு, ஜட்ஜ் ஒபினியன் சொல்றாரு, நீங்க மட்டும் கருத்து ஜட்ஜ் பேசுறீங்களா? சார் இத தாண்டி எந்த தீர்ப்பும் போகாது சார். ஓகே சார். நம்ம பேசுவோம் சார். முதல் கட்ட கருத்து எடுத்துக்கிறேன் சார். குமார் சார் சுருக்குமா. அதாவது இது திமுக எடுத்த தவறான முடிவுகளுக்கு சமட்டி அடி. இனிமையாவது திமுக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்துல திமுக அடியா நீங்க பாக்குறீங்க? எந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லுங்க. இவங்க எடுத்த எல்லா முயற்சியும் தோல்விங்க. அவங்க எடுத்த எல்லா முயற்சியும்
சார், குமார் சார், தயவு செஞ்சு படிங்க ஆளுநர் சார். தன்னிச்சையாக செயல்பட முடியாது. தயவு செஞ்சு படிங்க சார். ஆளுநர் தன்னிச்சையாக செயல்பட முடியாது. ஆளுநருக்கு அதிகாரம் இல்ல. மூன்று வாய்ப்பு தான் அப்படின்னு சொல்லியாச்சு. தெளிவான அதுக்காக ஒரே ரத்து வார்த்தை பண்ண முடிக்கிறேன். முடியாதுன்னு சொல்லியாச்சு. நாளைக்கு பேப்பர்ல எல்லாரும் படிச்சுவாங்க சார். நீங்க இப்ப ராத்திரி பேசிட்டு போய் காலையில பேப்பர்ல எல்லா மக்களும் படிக்க போறாங்க. அப்ப உங்களை தான் அசிங்கமா நினைப்பாங்க. உங்களை அசிங்கமா நினைக்க போறாங்க. உங்களை இல்ல காப்பாத்துறது இல்ல 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 சார். குமார், நான் என்ன சொல்றேன் பாரு. இந்த judgment பேசணும். இல்ல இந்த opinion பேசணும். இல்ல இதுக்கு முன்னாடி கொடுத்திருக்க. குமார், தயவு செஞ்சு நீங்க என்ன சொல்றீங்க? குமாருக்கு ஒழுங்கா தயவு செஞ்சு சப்ஜெக்ட்டுக்குள்ள பேசுங்க ஓகே குமார். ஓகே. குமார் சார் இல்ல இத வந்து நடந்ததாக நினைத்து இனிமையாது சட்டத்துல இருக்கிறது என்ன இருக்கிறதோ அந்த ஒப்பீனியனை வாங்கி நடக்கணும். RSS பண்றீங்க, BJP பண்றீங்க, அனுமதிக்கல. அது வேற எங்கேயாவது பாருங்க. தமிழ்நாட்டுல நடக்காது.